பாஹி மாம் பத்ராச்சல நாயக. ஸோ ருக்கு தான் லிரிக்ஸு, அதில் இருக்கக்கூடிய மியூசிக்னு சொல்லவா சுவாமி? கண்டிப்பா அது சாமம். ஆமாம். ஒரு தகப்பனார் தன் பிள்ளைக்கு தானே கள்ளை விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது நம்மால ஒரு இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இதே கைஷிக ராகத்திலே அக்கும் பூலியின்னதழும் அக்கும் பூலியின்னதழும் உடையாரவரொருவர். திருப்பாவைக்கு முதல்ல மெட்டு போட்டவர் அறியக்கூடிய ராமானுஜய்யங்கார் என்பவர். அவர்தான் இந்த கர்நாடக சங்கீதம்ங்கிற இந்த ஒரு ஃபீல்டுக்கே ஒரு புது மலர்ச்சியை கொடுத்தவர்னு கூட சொல்லலாம். நமஸ்காரம். ஸ்வைராலாபம் என்கிற இந்த பாட்காஸ்டில் மற்றொரு ஸ்பெஷல் எபிசோடில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்மோடு இன்று எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீயுவே பரதன் சுவாமி. சுவாமி தேவரீரை இந்த பாட்காஸ்டில் வரவேற்கிறேன். இதற்கு முன்பும் சுவாமியோடு ஒரு உரையாடலை நாம் இந்த பக்தாமிர்தம் சேனல் மூலமாக பதிவிட்டிருந்தோம். அதில் சுவாமி தம்முடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டார். இன்று சங்கீதமும் சம்பிரதாயமும் அப்படின்ற ஒரு தலைப்பிலே சில விஷயங்களை சுவாமியோடு பேசலாம் அப்படின்னு அடியனுடைய எண்ணம். முன்னாடி அந்த பாட்காஸ்ட் எபிசோட்லேயே இந்த மாதிரி ஒரு எபிசோட் பண்ணணும் என்று சொல்லியிருந்தேன். அது இப்போது ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. சுவாமியோடு அந்த உரையாடலை இனிமேல் தொடங்குவோம். சுவாமி அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் ராமானுஜதாசன். சுவாமி, அந்த எபிசோடில் சங்கீதத்தில் தேவருக்கு உண்டான ஒரு அனுபவம், அதை பற்றி எல்லாம் பேசினோம். அதில் சங்கீதத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பங்கு எந்த அளவுக்கு, எங்கே ஆரம்பித்தது முதலான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்போ அந்த சங்கீதம் சம்பிரதாயம் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்கே அந்த தொடர்பு ஆரம்பிச்சது சுவாமி? நம்முடைய சம்பிரதாயம் வைதிக சம்பிரதாயம், வேதத்தை அடிப்படையாக கொண்ட சம்பிரதாயம். இந்த வேதத்திலே சாமவேதம் என்று ஒன்று. அந்த சாமவேதத்திலே இருக்கக்கூடிய மந்திரங்கள் கான ரூபமாக இருக்கக்கூடியவைகள். கீதிஷு சாமாக்கியா என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். சாமவேதத்தினுடைய போக்கு இப்படி இருக்கும். இது கிட்டத்தட்ட ரிகரிசா நீசா ரிகரிசா அப்படிங்கிற ஒரு ஸ்வர அமைப்புக்கு சேர இந்த போக்கு இருக்கிறது என்று பெரியோர் சொல்ல கேட்டிருக்கிறேன். பொதுவாக இப்போ சாமவேதம்னா ஓஹோ அப்படின்னு அந்த ஸ்வரங்கள் கிட்டத்தட்ட ரிகரிசா நீசா ரிகரிசா. இது இன்றைய தினம் கரரப்பிரியா என்கிற ஒரு ராகம், அது ரொம்ப பிரசித்தமான ஒரு ராகம். அந்த ஒரு ராகத்தினுடைய ஒரு சாயையோடு அந்த ஸ்வரங்களை கொண்டதாக இது இருக்கிறது. ஆக இந்த சாமவேதம் தான் இந்த சங்கீதத்திற்கு அடிப்படை. சுவாமி, இப்போது வேதங்கள் 4: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இதில் சாமவேதம் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு என்ன அப்படின்றத தெரிவிக்கணும். அதாவது வேதம் என்பது 2 பகுதிகள் கொண்டதாக இருக்கும். பிராமணம், மந்திரம் என்று 2 பகுதிகள் கொண்டதாக இருக்கும். மந்திர பிராமணையோர் வேதநாமதேயம் அப்படின்னு சொல்வார்கள். அதில் இந்த
இந்த பிராமண வாக்கியங்கள் எல்லாம் அது இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதை சப்ஸ்டான்ஷியேட் செய்வதற்காக சில அர்த்தவாதங்கள், கதைகள் இதெல்லாம் வரும். அது இல்லாமல் இந்த மந்திரபாகம் என்ன இருக்கிறது, அதில் தான் ரிங் மந்திரங்கள், யஜுர் மந்திரங்கள், சாம மந்திரங்கள்னு இருக்கும். அதில் ரிக்வேதத்தினுடைய மந்திரங்கள் ஒரு சந்தஸோடு கூடியதாக இருக்கும், ஒரு மீட்டரோடு கூடியதாக அது இருக்கும். யஜுர் மந்திரங்கள் ஒரு தண்டாகாரமாக வாக்கிய ரூபமாக இருக்கும். இந்த சாம மந்திரங்கள் இருக்கே அது கீதிஷு சாமாக்கியா என்று கீழே சொன்ன மாதிரி இந்த கீதி அந்த ஒரு கான ரூபமாக இருக்கும். அந்த சாம மந்திரம்ங்கிறது அடிப்படையாக ரிக் மந்திரத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த ரிக்குக்கு மேலே சாமமானது பாடப்படும். இப்போ எப்படி ஒரு சாகித்யம் இருந்து அதற்கு மேலே நாம் சங்கீதத்தை பாடுறோம், ஒரு காம்போசிஷன் எடுத்துட்டோம்னா மாமவ பட்டாபிராம, அதை வந்து பாடுறச்ச மாமவ பட்டாபிராம அப்படின்னு பாடுறோம். அது மாதிரி அக்னாயாஹி வீதையே அப்படின்னா அதுக்கு ஓக்னாயி ஆயாஹி ஓயிதோயாஹி. இப்படி இந்த அக்னாயாஹிங்கிற அந்த ரிக்குக்கு மேலே இந்த சாமம். அப்போ அந்த மெட்டுக்கு மட்டும் சாமம் என்று பெயர். ஸோ ரிக்கு தான் லிரிக்ஸு, அதில் இருக்கக்கூடிய மியூசிக்னு சொல்லவா சுவாமி? கண்டிப்பாக அது சாமம். ஆமாம். இப்போ சாமவேதம்ன்றது ரிக்வேதத்தில் மியூசிக்கை சேர்க்குற அந்த மியூசிக்கு தான் சாமவேதம்ன்றது. சாமவேதம்னு சொல்ல முடியாது, அந்த சாம மந்திரம்ங்கிறது. சாமவேதம்ங்கிறது இன்னும் பிராமண பாகமும் சேர்ந்தது இருக்கு அப்படின்னு. இந்த சாம மந்திரம்ங்கிறது அந்த மியூசிக் அம்சம், அந்த கீதி அப்படின்னு சொல்றோமே அந்த மியூசிக் அம்சம், அந்த கானாம்சம் சாமம் சொல்றோம். எம்பெருமானை சொல்லும் பொழுது சாமகான லோலன் அப்படின்னு சொல்றோம். எம்பெருமானுக்கு இந்த சாமகானத்தில் ரொம்ப ஒரு பிரீத்தி உண்டு, அதை கேட்பதிலே அவனுக்கு ரொம்ப பிரீத்தி உண்டு அப்படின்னு தெரிகிறது சுவாமி. ஸோ இப்போது வேதத்திலேயே இந்த மியூசிக் அப்படின்றது வந்துடுது. ஆமாம், வேதங்களிலே வந்துடுது. வேதத்தை வந்து நம்ம அனாதின்னு ஒத்துக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ அனாதி காலமாக மியூசிக் அப்படின்றது இருந்திருக்கிறது. ஆமாம். ஸோ அங்கேருந்து தான் மியூசிக் அப்படின்றது வருது. அதுக்கு மேலே இப்போ இந்த மியூசிக்கினுடைய ஒரு பங்கு இந்த வேதத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் அது வந்து சேர்கிறது. வால்மீகி தம்முடைய ஸ்ரீராமாயணத்தை தெரிவிக்கிறார், பாட்யே கேயேச்ச மதுரம் என்று. அந்த இதிகாசமான ராமாயணம் படிப்பதற்கும் பாடுவதற்கும் அது வந்து இனிமையாக இருக்கக்கூடியது. உதாரணமாக दीनोवा राज्यहीनोवा यो मे भर्ता समे गुरुः तं नित्यं अनुरक्तास्मि यथा सूर्यं सुवर्चला. இது பிராட்டி அசோகவனத்திலே அந்த ராட்சசிகளிடத்திலே தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை வெறுமனே வாசித்தால் நன்னா தான் இருக்கு. ஆனால் दीनोवा राज्यहीनोवा यो मे भर्ता समे गुरुः தம் நித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூர்யம் சுவர்ச்சலா. இப்படி அதே ஸ்லோகத்தை சொன்னாலும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக இது கேட்பவர்களுக்கு ஒரு ரஞ்சகமாக இது இருக்கிறது. ஆகையால் தான் இந்த ஒரு பத்ததியில் பாடுவதற்கு ராகத்தோடு சேர்ந்து பாடுவது, அந்த மியூசிக்கல் அம்சத்திற்கு ராகம்னு பேர். ராகம்னு சொன்னால் ஒரு டியூன் வச்சுக்கலாம். அது வந்து ரஞ்சகமாக இருக்கிறது. ரஞ்சகம், அதனால ராகம். இது மனோரஞ்சகமாக இருக்கு. கேட்பவர்களுடைய செவிக்கு மனதிற்கும் ஒரு இன்பத்தை பயக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அதனால தான் அதுக்கு ராகம் என்னே அதற்கு பெயர். ஸோ அந்த வார்த்தையினுடைய எட்டிமாலஜி பார்த்தோன்னா ரஞ்சயதி இதி ராகா, மகிழ்விக்கிறதுனால அதுக்கு ராகான்னு பேர். இதே மாதிரி உபவேதங்களில் ஒன்று காந்தர்வ வேதம்
என்று சொல்லப்படுகிறது. அதில் தான் இந்த சங்கீத சாஸ்திரங்கள், சங்கீதத்தை பற்றிய சாஸ்திரங்கள்லாம் வருகின்றன. எப்படி இந்த ஆயுர்வேதம், அர்த்தசாஸ்திரம் இவைகளெல்லாம் இருக்கின்றனோ அதுபோல் இந்த ஒரு உபவேதத்திலே காந்தர்வ வேதமும் ஒன்று. கந்தர்வர்கள் இந்த சங்கீதத்தில் நிபுணர்கள் என்று ஒரு பிரசித்தி. இப்பொழுது கூட ஒரு நல்ல ஒரு சங்கீதத்தை நாம் கேட்டோமே ஆனால் ஆஹா அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் அந்த ஆகாங்கிறதுக்கு என்ன ஒரு உபபத்தி அப்படின்னா, ஒரு கந்தர்வனுடைய பெயர் ஆஹா என்று, ஆஹா ஊஹூ என்று 2 கந்தர்வர்கள் இருந்தார்கள். ஆஹா ஒரு நன்னாக ஒருவர் பாடினால் ஆஹா என்று தெரிவிக்கிறோம். அந்த ஆஹாங்கிற கந்தர்வன் பாடினா போலே இருந்தது என்ன அதற்கு தாத்பரியத்திலே ஆஹா அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படின்னு ஹா ஹா ஆமாம். ஆஹா இந்த சங்கீத சாஸ்திரங்கள் பற்பல நூல்கள் உண்டு. சங்கீத ரத்னாகரம், சங்கீத மகரந்தம், இது மாதிரிலாம் பற்பல நூல்கள் உண்டு. அவைகள் சங்கீதத்தை பற்றி பறக்க பேசுகின்றன. அதில் முக்கியமாக சங்கீதம்னா வெறும் வாய்ப்பாட்டு மட்டும் சங்கீதம் அன்னு. கீதம், வாத்தியம், நிருத்தம் 3ம் சேர்ந்து சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது என்று தெரிவிப்பார்கள். இல்லை பரதமுனியினுடைய நாட்டிய சாஸ்திரம் இருக்கிறது. அந்த நாட்டிய விஷயங்கள் எல்லாம் பற்றி சொல்வதற்கு அது கூட பரதம் என்பது கூட பாவம், ராகம், தாளம் என்ற 3ம் சேர்த்து தான் பரதம் என்று தெரிவிப்பார்கள். சுவாமி, இப்போ இந்த சங்கீத ரத்னாகரம் அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் பேசிக்காக என்ன, இந்த எப்படி பாடணும் அதை பற்றிலாம் பேசக்கூடியதா சார்? அந்த கிரந்தங்கள் எல்லாம் அந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகைகள், அது ஒரு காயகன் எப்படி பாட வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது. இதெல்லாம் ரொம்ப உத்துங்கமான கிரந்தங்கள். அடியேனும் அவைகளெல்லாம் பார்த்தது கிடையாது. அப்படி உண்டு, பற்பல கிரந்தங்கள் உண்டு. அதிலே பற்பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எப்படி பாட வேண்டும், கிராமம்னா என்ன, மூர்ச்சனை என்ன, அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அதையெல்லாம் விவரிக்கக்கூடியதாக அந்த கிரந்தங்கள் இருக்கின்றன. ஸோ இப்போ பார்த்தோன்னா சுவாமி, வேதம்தான் இதுக்கு மூலம். அதனுடைய அங்கோபாங்கங்களில் இதிகாச புராணங்களிலேயும் இந்த சங்கீதத்தினுடைய ஒரு பிரவேசம் இருக்கிறது. உபவேதமாகிற காந்தர்வ வேதமே பறக்க பேசுகிறது. அது இல்லாமல் இப்போ இதிகாச புராணங்களில் அதை பற்றின குறிப்புகள் அந்த மாதிரி ஏதாவது பற்பல உண்டு. முக்கியமாக இந்த வராக புராணம் என்று உண்டு. எம்பெருமான் வராக பெருமாளாக அவதாரம் செய்த காலத்திலே பூமி பிராட்டிக்கு உபதேசித்ததாக வராக புராணம் என்று ஒன்று சொல்கிறோம். அதிலே பூமி பிராட்டியார் எம்பெருமானை நோக்கி பற்பல கேள்விகள் கேட்க எம்பெருமான் அதற்கு விடை கூறுவதாக அமைந்திருக்கிறது அந்த புராணம். அதிலே எம்பெருமானை எளிதிலே அடையக்கூடிய வழி என்ன என்று சொல்லும் பொழுது, எம்பெருமானை பாடுவது, எம்பெருமான் திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பிப்பது, எம்பெருமான் திருவடியே தஞ்சமாக பத்துவது என்று ஒரு விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பிரபதனம், எம்பெருமான் திருவடியை தஞ்சமாக பத்துவது, அதோடு சேர்த்து எம்பெருமான் திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பிப்பது, எம்பெருமானை பாடுவது கீர்த்தனம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதில் அந்த கீர்த்தனம் என்பது அப்படி எம்பெருமானை மகிழ்விப்பதற்காக எம்பெருமானை நோக்கி பாடியவர்கள் யார், அப்படி ஒருத்தர் உண்டா என்று கேட்க, எம்பெருமான் திருக்குறுங்குடியிலே இருந்த தன்னுடைய ஒரு பக்தன் அவனை பற்றி தெரிவிக்கிறார். அந்த பாகவதோத்தமனை பற்றி தெரிவிக்கிறான் எம்பெருமான். அவருடைய இயற்பெயர் என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நம் பாடுவான் என்னே ஒரு பிரசித்தி ஏற்பட்டு விட்டது. அந்த பாடுவதே அவருக்கு நிரூபகமாக அமைந்து விட்டது. அந்த வடமொழி புராணத்திலே மத்காயகா என்றே வருகிறது. அதை அப்படியே நேரே தமிழிலே நாம் மொழிபெயர்த்தோமே ஆனால் நம் பாடுவான் என்று வருகிறது. அதில் அந்த சரித்திரம் ரொம்ப பிரசித்தமான சரித்திரம். அந்த நம்பாடுவான் ஏகாதசி இரவு பொழுதிலே எம்பெருமானை விழித்திருந்து எம்பெருமானை பாடுவது என்கிற ஒரு ரத்தத்தை பூண்டிருந்தான். வீணையும் கையுமாக திருக்குறுங்குடி எம்பெருமானுடைய ஆலயத்திற்கு வெளியிலே இரவு பொழுதில் நின்று கொண்டு பாடி எம்பெருமானை மகிழ்விப்பான். அதற்கு மேலே இந்த சரித்திரம் எல்லாம் தெரியும். அப்படி ஒரு ஏகாதசியிலே போகும் காலத்திலே ஒரு பிரம்மரக்ஷசாலே
பிடிக்கப்பட்டான். அந்த பிரம்மரக்ஷசன் வந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக பல பிரதிகைகளை சொல்லி எம்பெருமானுடைய சந்நிதிக்கு எழுந்தருளி எம்பெருமானை பாடினான். மீண்டும் அந்த பிரம்ம ரக்ஷசிடமே திரும்பி வந்தான். அப்பொழுது அந்த பிரம்ம ரக்ஷசு, நான் உன்னை உண்ண விரும்பவில்லை, நீ சொன்னபடியே திரும்பி வந்து விட்டாய், நீ பாடிய பலனை எனக்கு கொடு என்று கேட்டபொழுது அதை தரமாட்டேன் என்று சொல்ல, தான் அந்த பிரம்ம ராட்சசனாக மாறிய ரீதியை சொல்லி என்னை நீர்தான் விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, தான் இறுதியிலே பாடிய அந்த கைசிகம் என்கிற ஒரு பண், அந்த ஒரு ராகம், தமிழிலே பண் என்று தெரிவிப்பார்கள். இந்த கைசிகம் என்கிற அந்த பண்ணினுடைய ஒரு பலத்தை அந்த பிரம்மரக்ஷஸுக்கு கொடுக்க, அந்த பிரம்மரக்ஷஸு விடுதலை அடைந்ததுன்னு ஒரு சரித்திரம் நாம் பார்க்கிறோம். அது இந்த கைசிக பண் என்பது இக்காலத்திலே கர்நாடக சங்கீதத்திலே பைரவி என்கிற ராகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சும்மா இந்த கைசிக ராகத்திலேயே ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமா? திருமங்கை ஆழ்வார் இந்த திருக்குறுங்குடி திவ்யதேசத்தை பற்றி பாடிய பாசுரம் இதே கைசிக ராகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அக்கும் பூலியின் நதழும் அக்கும் பூலியின் நதழும் உடையாரவரொருவர் பக்கம் நீர்க்க நின்ன பண்பரூர் போலும் தக்க மரத்தின் தாழ் சினையேறி தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளீர உண்ணும் கூறுங்குடி ஆஹா, இப்படி புராணங்களிலேயும் இந்த சங்கீதத்தை பற்றிய உல்லேகம் இருக்கிறது. அதனால் ஒருவனுக்கு சத்கதியே கிடைத்தது என்றும் கூட நமக்கு விஷயங்கள் காணப்படுகிறது. அதாவது கைசிக ராகத்தினுடைய பலனை அந்த பிரம்மராட்சஸ் அந்த சமயத்தில் பெற்றபடியால் அந்த ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசி, அந்த புராண பாகத்துக்கு கைசிக மகாத்மியம் என்னெல்லாம் பெயர்கள் வந்திருக்கு. ஆமாம், உண்மையில் அந்த பெயர்ன்றது அந்த ராகத்துக்கு தான், ராகத்துக்கு ஏற்பட்டது, அந்த பண்ணிற்கு ஏற்பட்டது. இப்படி புராணங்களிலே இந்த சங்கீத சம்பந்தமான உல்லேகம் இருக்கிறது. இன்னும் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு நிறைய கிடைக்கக்கூடும். வேதங்கள், இதிகாச புராணங்கள் எல்லாத்துலேயும் ஒரு விதமான இந்த சங்கீத சம்பந்தம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. அது எந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வெளிப்படுறது சொல் இன்னும் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த சங்கீதத்தினுடைய சம்பந்தத்தை நாம் எங்கெல்லாம் பார்க்கலாம், அது எப்படி வெளிப்படும்? ப்ராக்டிக்கலாக இந்த சங்கீதத்தினுடைய உபயோகம்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து, ஏன் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லணும், அந்த குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது கூட அந்த சீமந்தோன்னயனம்னு ஒரு சம்ஸ்காரம் செய்கிறார்களே, அந்த சமயத்திலே வீணை வாசிக்க வேண்டும், வீணா நாதத்தை அந்த குழந்தையை கேட்கும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அதனால தான் இப்பொழுது கூட சீமந்தோன்னயன காலத்தில் வீணை வாசிப்பதுன்னு ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார்கள். குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு நல்ல காரியத்திலேயும் இந்த சங்கீதம் பாடுவது அப்படிங்கிறது இருக்குது. அதற்குன்னு பற்பல பாடல்கள் உண்டு, அந்த தாலாட்டு பாடல்கள் உண்டு. இன்னும் பல பல சந்தர்ப்பங்களிலே ஒரு சுபகாரியங்களிலே எம்பெருமானுடைய பெருமையை பாடுவது இப்படியெல்லாம் உண்டு. இது லௌகிகமாக இவ்வளவு இருந்தாலும் முக்கியமாக ஒரு சங்கீதம் இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால், இந்த சங்கீதம் என்பதே ஒரு வேதத்தின் அடிப்படையிலே ஏற்பட்டது. வேதம் என்பதே எம்பெருமானை பற்றி தெரிவிப்பதற்காக வந்த ஒரு நூல். அந்த வேதத்திற்கு தாத்பரியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத்யா என்று எம்பெருமான் தெரிவிக்கிறான். ஆஹா, இந்த சங்கீதத்தினுடைய முக்கிய பயன் எது என்னால் அது எம்பெருமானை மகிழ்விப்பது என்பதுதான். இந்த புராணத்திலேயும் நாம் பார்த்தோமேயானால்
அந்த நம்பாடுவான் என்கிற பாகவதோத்தமர் எம்பெருமானை தம்முடைய கானத்தாலே மகிழ்வித்தார். அதனால்தான் எம்பெருமானை ரொம்ப கொண்டாடி சொல்கிறான், மத்காயகா நம்பாடுவான் நம்பாடுவான் என்று. அதனால இந்த சங்கீதம் என்பது எம்பெருமானை மகிழ்விப்பதற்காக இருக்கிறது. இந்த வைதிகமான யாகங்கள், அதில் சோமயாகம் என்று ஒன்று உண்டு. அதிலே இந்த தேவதைகளுக்கு ஹவிஸை கொடுப்பதற்கு முன்பு அந்த தேவதைகளை குறித்து ஸ்தோத்திரம் சஸ்திரம் என்று சில செய்யப்படுகின்றன. சஸ்திரம் என்னால் அந்த தேவதைகளுடைய குணங்களை பேசுவது, ரிங் மந்திரங்களை கொண்டு அந்த தேவதைகளுடைய ஒரு குணங்களை பேசுவது. அதே சஸ்திரம், அந்த அஸ்திரம் சஸ்திரம், சஸ்திரம் என்னால் இது ஆயுதம்னு நாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு பாரிபாஷிகமான ஒரு சொல். சஸ்திரம் பாரிபாஷிகம்னா ஜார்கன் என்று வைத்துக் கொள்ளணும். சஸ்திரம் என்பது அந்த ரிக்வேத மந்திரங்களை கொண்டு அந்த தேவத்தினுடைய பெருமையை பேசுவது, குணத்தை பேசுவது. இதுவே கானத்தோடு சாமத்தோடு சேர்ந்து செய்தோமேயானால் அதற்கு ஸ்தோத்திரம் என்று பெயர். ஆக ஸ்தோத்திரம் என்னாலே கானத்தோடு ஒரு தேவத்தினுடைய ஒரு புகழை பாடுவது. எம்பெருமானுக்கும் ஸ்தவப்பிரியன் என்கிற ஒரு திருநாமம் இருக்கிறது. அவனுக்கு இந்த துதிகளை கேட்பதிலே அவனுக்கு மிகவும் ஒரு பிரீத்தி உண்டு. கீழே நாம் பார்த்தோம், அவன் சாமகான லோலன் என்று. ஆஹா, இந்த ஸ்தோத்திரங்கள் மூலமாக எம்பெருமானை நாம் ஏற்றினோமையானால், இந்த ராகத்தோடு சேர்ந்து அவனை நாம் பாடினோமையானால் அவனுடைய திருவுள்ளம் மகிழும். அதற்குத்தான் இந்த கானங்கள் இருக்கின்றன. இந்த கோயில்களிலே எம்பெருமானுக்கு பறக்க திருவாராதனம் செய்யப்படுகிறது. அதிலே பற்பல அங்கங்கள் உண்டு. அதிலே ஒரு அங்கம் சங்கீதம். அதிலே வாத்தியத்தின் மூலமாக எம்பெருமானை மகிழ்விப்பதுங்கிறது உண்டு. வாத்தியம் வாசித்து பாடி எம்பெருமானை மகிழ்விப்பது உண்டு. அந்த பாடல்களுக்கு அபிநயம் செய்து எம்பெருமான் திருமுன்பே அபிநயம் செய்து அப்படி எம்பெருமானை மகிழ்விப்பது உண்டு. இது மூணுமே சேர்ந்து தான் சங்கீதம். நிருத்தம் ஆடுதல், கீதம்னா பாடுதல், அதுக்கு மேலே வாத்தியம். இதில் இந்த கோயில் மரபிலே சின்ன மேளம் பெரிய மேளம் என்று தெரிவிப்பார்கள். இந்த நாகஸ்வரம் என்கிற ஒரு வாத்தியம் ரொம்ப பிரசித்தமான ஒரு வாத்தியம் தென்தேசத்திலே. அந்த நாகஸ்வரம் அதை சேர்ந்தவர், அந்த நாகஸ்வரத்தை வாசிக்கக்கூடியவர்கள், அவரை சேர்ந்தவர்கள், அவளுக்கெல்லாம் பெரிய மேளம்னு பெயர். அதே மாதிரி இந்த நாட்டியம் ஆடுதல், அந்த அந்த பெண் பிள்ளைகள் பாடுவார்கள், அதற்கு சேர அபிநயம் பிடிப்பார்கள். அதற்கு பக்கபலமாக வாத்தியங்கள் வாசிப்பது உண்டு. அதற்கெல்லாம் சின்ன மேளம் என்று பெயர். பாடிக்கொண்டு அதற்கு அபிநயம் செய்வார்கள். இக்காலத்தில் இதை பரதநாட்டியம் என்று தெரிவிக்கிறார்கள். பழைய நாளில் இதற்கு ஷதிர் என்னே பெயர். நாச்சியார் திருமொழியிலேயும் ஷதிரிள மங்கையர் என்கிற ஒரு உல்லேகம் காணப்படுகிறது. அதனால் அந்த நாட்டியத்திற்கு ஷதிர் என்று ஒரு பெயர். பழைய நாளில் ஷதிராட்டம் என்று தான் அது சொல்லுவார்கள். இப்பொழுது பரதநாட்டியம் என்று சொல்லப்படுகிறது. அது எம்பெருமானுடைய ஒரு புறப்பாடு, இந்த மாதிரி சமயத்தில் இந்த நாட்டியம் என்பது உண்டு. பற்பல சந்தர்ப்பங்களிலே எம்பெருமானை குறித்து பாடுவது, அவனுடைய பெருமையை சொல்லி பாடுவது, இதெல்லாம் உண்டு. இது அந்தந்த கோவில்களுடைய மரபுக்கு சேர இது ஒரு பாரம்பரியமாக உண்டு. இதற்குன்னு சில குடும்பங்கள் இந்த கைங்கரியத்தை செய்வதற்கென்னே அவர்கள் இருந்தார்கள் அக்காலத்தில். அந்த சின்ன மேளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த முக்கியமாக அந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவதாசிகள் என்று பெயர். அவர்கள் அந்த பெயரை பார்த்தாலேயே நமக்கு நன்னாக தெரிந்துவிடும். அவர்கள் எம்பெருமானுக்கு தாஸ்யம் செய்யக்கூடியவர்கள், தொண்டு செய்யக்கூடியவர்கள், மிக உயர்ந்த ஒரு பணியை அவர்கள் செய்யக்கூடியவர்கள். பாடல்கள் பாடி எம்பெருமானை மகிழ்விக்கக்கூடிய மிக உயர்ந்த தொண்டிலே இருந்தவர்கள் அவர்கள் அப்படின்னு தெரிகிறது. இவர்கள் எம்பெருமானையே தங்களுடைய கணவனாக கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு கணவன் மரித்தான் என்பது கிடையவே கிடையாது. இந்த தேவதாசிகளை பற்றி ஒரு வார்த்தை உண்டு, நித்திய சுமங்கலிகள். ஏன்னா அவர்கள்
எம்பெருமானையே கணவனாக வரித்தவர்கள். ஆனால் எம்பெருமானோ எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். அதனால இவர்கள் நித்திய சுமங்கலிகள் அப்படின்னு ஒரு குறிப்பு இந்த பெண் பிள்ளைகளை பற்றி உண்டு. இவர்கள் பாடல்களினாலே எம்பெருமானை மகிழ்வித்து அதற்கு சேர அபிநயம் எல்லாம் பிடிப்பார்கள். இது ஒவ்வொரு கோவிலேயும் இந்த இவர்களுடைய பங்களிப்பு உண்டு. ஒரு காலகட்டத்திலே இது நின்று விட்டது. இந்த தேவதாசிகளுக்கு துணை செய்யக்கூடியவர்கள் நட்டுவனார் என்று உண்டு. அதுக்கு மேலே இந்த மேளம் வாசிக்கக்கூடியவர்கள், மிருதங்கம் இதெல்லாம் வாசிக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கூட உண்டு. இப்பொழுது கூட இந்த கைங்கரிய பலர்களுக்கு அருளப்பாடிட்டு பகுமானம் செய்யும் காலத்திலே திருவள்ளரை முறைய திவ்ய தேசங்களிலே நட்டுமுட்டு என்று சொல்லுவார்கள். நமக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமே புரியாது. நட்டுவனார் முட்டுக்காரர். நட்டுவனார் என்று சொன்னால் இந்த அந்த நாட்டிய அந்த ட்ரூப்பை நடத்தக்கூடியவர், அவருக்கு தான் நட்டுவனார் என்று பெயர். அதே போல் அந்த மிருதங்கம் வாசிக்கக்கூடியவருக்கு, அது ஒரு அந்த வாத்தியம் வாசிக்கக்கூடியவருக்கு முட்டுக்காரர் என்று பெயர். ஆனால் நட்டுமுட்டு என்று சொல்லுவார்கள். இதே போல் அந்த பெரிய மேளம்ங்கிறது அவர்கள் இந்த நாகஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்கள். அதற்கு தவில் தாளம் இதெல்லாம் பக்கபலமாக இருக்கு. இப்போ இவர்களும் இந்தந்த காலத்திலே இன்னென்ன ராகம் வாசிப்பது, எம்பெருமானுடைய இந்த புறப்பாட்டிலே இன்னது வாசிப்பது, எம்பெருமானுக்கு தீர்த்த குணம் எழுந்தருள பண்ணும் பொழுது இதை வாசிக்க வேண்டும், இதற்கெல்லாம் ஒரு வரையறை இருக்கிறது. எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் எழுந்துருள பண்ணி கொண்டு வரும் பொழுது இன்ன ராகம் வாசிக்க வேண்டும், எம்பெருமானுக்கு தளிகை எழுந்துருள பண்ணி கொண்டு வரும் பொழுது இது வாசிக்க வேண்டும். தளிகை மல்லாரி, தேர் மல்லாரி, தீர்த்த மல்லாரி, இந்த மல்லாரி என்று சிலர் சொல்லுவார்கள். இதெல்லாம் இந்த டெம்பிள் ட்ரெடிஷன் என்பது ரொம்ப சிறந்தது. இந்த மியூசிக் ட்ரெடிஷன் இன் டெம்பிள்ஸ் அப்படின்னா இது தனியாக ஒரு ஆராய்ச்சி செய்து இது ஒரு கோயிலுக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய இந்த சங்கீத மரபு என்பது இருக்கிறது, அது மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. அதற்கென்றே ஒரு ஆராய்ச்சி நாம் செய்யலாம். அவ்வளவு விஷயங்கள் உண்டு. ஒரு கோயிலே ஒரு தினசு ஒரு விதமானது அனுசரிக்கப்படும். நம்ம ஊரில் நாம் பார்த்தோமே ஆனால் இந்த வீணை வாசிப்பது என்பது, பெரிய பெருமாளை வீணை வாசித்து மகிழ்விப்பது என்று இன்றளவும் அது நடந்து வருகிறது. ஒரு குடும்பத்தார் அதற்கென்னே தங்களை அர்ப்பணம் செய்துள்ளார்கள். அது தனுர் மாசத்திலே வாசிப்பது, மற்ற தினங்களிலே காலை பொழுதிலே திருப்பள்ளி எழுச்சி வாசிப்பது, எம்பெருமானை மகிழ்விப்பதுங்கிற அந்த கைங்கரியத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே மாதிரி ஆழ்வார் திருநெல்லில் கூட அக்காலத்தில் இந்த தேவதாசிகள், இந்த நாகஸ்வர வித்வான்கள் அவள்லாம் பல பாடல்கள் பாடி ஆழ்வார் ஒரு பெருமையை பாடுற மாதிரி பல பாடல்கள் இயற்றியிருக்கிறார்கள். அதெல்லாம் அந்த ஆழ்வார் திருமுன்னே பாடுவார்கள் அப்படின்னு இன்றைக்கும் சில பல பாடல்கள் பிரச்சாரத்தில் இருக்கின்றன. இது ஒரு ரிச் ட்ரெடிஷன், இந்த சங்கீத ட்ரெடிஷன் இந்த கோவிலில் இருக்கக்கூடியதுன்னு. இதில் ஒரு ரசமான ஒரு விஷயம் அடியனுடைய ஒரு அனுபவத்தில், அதாவது முன்பு சம்பிரதாயான்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நான் காரியம் பார்த்துட்டு இருந்தேன், இந்த சங்கீத ரிசர்ச் சம்பந்தமாக. அப்போது ஒரு பஞ்சமுக வாத்தியம் அப்படிங்கிற ஒரு ரேர் வாத்தியம், சாதாரணமாக நாம் பார்க்குற இந்த மிருதங்கம் அதெல்லாம் 2 பக்கம் இருக்கும். அது இல்லாமல் இப்போ இந்த பறைகிரின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு முகம் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் 5 முகம் கொண்டதான ஒரு வாத்தியம், பஞ்சமுக வாத்தியம்னு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இருக்கார் அப்படின்னு அவரை நாம் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தோம். நன்னா பேசிட்டு இருந்தார். எங்களுக்கு தஞ்சாவூர் ராஜா எங்களுக்கு நிறைய மானியங்கள் எல்லாம் கொடுத்திருந்தான் முற்காலத்தில். அது ஒரு சுத்த மத்தளம்னு ஒன்று அவள் வாசிக்கக்கூடியது. அந்த மத்தளத்திற்கு 2 வெள்ளி பூண்கள் உண்டு. அந்த இப்படி தோளில் மாட்டிண்டு இப்படி வாசிக்கிறது, அது பிடிப்பதற்கு அந்த 2 வெள்ளி பூண்கள் உண்டு. அதெல்லாம் அந்த ராஜா கொடுத்தது. இதை தவிர 2 குளங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கா ராஜா. அதாவது குளம்னா இந்த குளம் 2 பாண்ட்ஸ். அது எதற்குன்னா அதுலேருந்து மீன் பிடித்து
உண்பதற்காக. அது இவாளுக்கு ஒரு இனாமாக கொடுத்துருக்கான். எங்களுக்குன்னு 2 குளம் உண்டு கொடுத்துருக்கான் ராஜா. நன்னாக பேசினார் அந்த கலைஞர். நன்னா ஒரு இங்கிலீஷில் ஒரு ஃப்ளூயன்சி. ஈ குட் கன்வர்ஸ் வெல். அப்போது அடியன் கேட்டேன், இவ்வளோ நன்னா நீ பேசுகிறே, ஒரு லௌகிகமான ஒரு உத்தியோகத்துக்கெல்லாம் நீர் அட்டம் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். அப்போது ஒரு விஷயம் அவர் சொன்னார், ரொம்ப மனதை தொடக்கூடியதாக நெகிழ்விப்பதாக அந்த விஷயம் இருந்தது. அதாவது அவர் சொன்னார், நான் சின்ன வயசு ரொம்ப நன்னா படிப்பேன், பள்ளிக்கூட பாடங்களில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் ஆசையாக பள்ளிக்கூடத்துக்கு போவேன். எங்கள் அப்பா தான் இந்த வாத்தியம் வாசிச்சுட்டு இருந்தார். அவர் ஒருத்தர் தான் வாசிச்சிருந்தார், வேறு யாரும் அதை அடுத்த சந்ததி வாசிக்கிறதுக்கு வேறு ஒருத்தர் கிடையாது. அதனால் எனக்கு அந்த வாத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஒரு தீர்மானமாக இருந்தார். ஆனால் எனக்கும் இந்த பள்ளிக்கூட படிப்பில் தான் ரொம்ப இஷ்டம். நான் கோவிலுக்கு வானா வரமாட்டேன். அப்போது அவர் என்ன செய்தார், ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு இந்த கள்ளு குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. தான் கள் குடிக்கும் பொழுது எனக்கு அந்த கள்ளை ஊற்றி கொடுத்த சுமார் 1 மாத காலம் எனக்கும் கள்ளை கொடுத்து எனக்கும் இந்த கள் பழக்கத்தை ஏற்படுத்தினேன். அப்புறம் ஒன் ஃபைன் டே ஸ்டாப்ட். நான் அவனுக்கு கல் கொடுக்க மாட்டேன். அப்போ எனக்கு கொடுன்னு கேட்டேன். அப்போ என்ன, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போது சொன்னார், நீ நாளையிலேருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டியான்னா நான் உனக்கு கல் கொடுக்குறேன். நீ என்னோட கோவிலுக்கு வரணும், என்னோட வாத்தியம் வாசிக்கணும், அப்படின்னா நான் உனக்கு கல் கொடுக்குறேன். ஆனால் அப்போ எனக்கு அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மோகத்தினால எப்படியும் அதை ஷார்ட்டே ஆகணும் அப்படிங்கிற 1 மாதத்தில் அந்த பழக்கத்தினால ஐ பிகேம் அடிக்டட் டு தட். அதனால் சரி நான் பள்ளிக்கூடத்துக்கெலாம் போகல, உன்னோடையே நான் வாசிக்க வந்து விட்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அவர் தெரிவித்தார். இது கேட்பதற்கு ரொம்ப மனதை நெகிழ்விக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு தகப்பனார் தன் பிள்ளைக்கு தானே கல்லை விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது நம்மால் ஒரு இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு இந்த குழந்தையை எப்படியும் கைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும், அவனும் வேறு லௌகிக விஷயத்துக்கு போயிட்டானா அப்புறம் இந்த கைங்கரியத்துக்கு ஆள் இல்லாமல் போய்விடும், இந்த பகவத் சேவை என்பது தடைபட்டு விடும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடு தகப்பனாரே தன்னுடைய பிள்ளைக்கு கள் பழக்கத்தை ஏற்படுத்தினான்னு சொன்னால் அந்த கைங்கரியத்திலே அவர்களுக்கு எவ்வளவு ஊத்தம் இருந்தது. தாங்கள் மட்டும் கைங்கரியம் செய்தால் போதாது, அடுத்த தலைமுறையும் இந்த கைங்கரியத்தை ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு செய்தார்கள். அவர் ஒருத்தர் தான் அந்த பஞ்சமுக வாத்தியம் வாசிக்கக்கூடியவர். அந்த ஒரு கலையையும் காப்பாற்றுறதுன்றது, கலையும் காப்பாற்றப்படுது. அஃப்கோர்ஸ் அந்த வாத்தியத்தை வாசித்து அந்த எம்பெருமானை மகிழச் செய்வதுங்கிற அந்த காரியம் தடைபட்டு போய்டும் இல்லையா, அதுக்கப்புறம் யாரும் வாசிக்கலைன்னா. அதனால் அதில் ரொம்ப நோக்கோடு அவர் இருந்தார். இப்போ இதை பாபம்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது, எம்பெருமான் தெரிவிக்கிறான், மன்னிமித்தம் கிருத்தம் பாப்பம் அப்படி புண்ணியாய கல்பத்தேன்னு தெரிவிக்கிறான். இதை நாம் பாப்பம்னு பார்க்க முடியுமா? ஒரு தகப்பனாரே பிள்ளைக்கு கள் பழக்கத்தை ஏற்படுத்துவதுங்கிறது இது கண்டிப்பாக இது ஒரு பாப்பமாக மனசில் படலை. எம்பெருமானுக்காக இதை செய்தார் அப்படிங்கிறச்சே அவர் பெரிய ஒரு எண்ணத்திலே செய்திருக்கிறார் அப்படின்னு தான் அது தோன்றுகிறது. அதனால் அப்படி பெரியோர்கள் இந்த பகவத் கைங்கரியத்திலே இந்த சங்கீதத்தை பகவத் கைங்கரியமாக அவர்கள் பார்த்தார்கள். அந்த அரசர்கள்லாம் மானியம் கொடுத்தார்கள், இந்த கலைஞர்களை போஷித்தார்கள்னு சொன்னால் அதுவும் முக்கியமாக இந்த அடிப்படையில் தான். இவர்கள் பகவத் கைங்கரியம் செய்கிறார்கள், சங்கீதத்தினாலே எம்பெருமானை மகிழச் செய்கிறார்கள், அவர்களை நாம் போஷிக்கணும். அவர்கள் கவலை இல்லாமல் லௌகிக வாழ்க்கையில் இருந்தால்தான் இந்த இறைப்பணியிலே அவர்களாலே நன்னாக ஈடுபட முடியும். அதற்காக அவர்களுக்கு மானியங்கள்லாம் கொடுத்து போஷித்தார்கள். இது இந்த சங்கீத க்ஷேத்திரத்தில் மட்டும் இல்லை, மற்ற ஒரு வைதிக க்ஷேத்திரத்திலையும் அந்தணர்களுக்கு எல்லாம் மானியங்கள் கொடுத்து அவர்களை போஷித்ததெல்லாம் கூட இந்த அடிப்படையிலே தான். அவர்கள் இறைப்பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இறைப்பணியானது எந்த ஒரு இடையூறுமின்றி நல்ல விதத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்தார்கள் தான் அறுதியிடலாம். இப்போ கோயிலில் எம்பெருமானுக்கு பற்பல உபச்சாரங்கள் செய்யும் பொழுது அது ஷோடச உபச்சாரங்கள் இதெல்லாம் சொல்லுவார்கள். அதில்
இந்த சங்கீதம்ங்கிறதும் ஒரு உபச்சாரமாக நாம் கருதலாம். சங்கீதம் அவதாரயா, எப்படி இந்த மந்திர புஷ்பத்தில் இத்திஹாச புராணங்கள்லாம் விண்ணப்பம் செய்கிறார்களோ அது மாதிரி சங்கீதம் அவதாரைன்னு சொன்னால் அப்பொழுது ஒரு பாடல் பாடி எம்பெருமானை மகிழ்விப்பது, இந்த கைங்கரியம் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆஹா, இந்த சங்கீதத்திற்கு இந்த கோவிலிலே ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. ஒரு விதமாக பார்த்தா இந்த சங்கீதத்தை கன்சர்வ் பண்ணது, அதை வளர்த்தது அப்படின்றது இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக, கண்டிப்பாக. அந்த கோயிலை சுற்றி தான் இது எல்லாமே வளர்ந்துருக்கு. ஆமாம், ஒரு மாதிரி பக்தி, பகவான் அவர்களை சுற்றித்தான் இந்த சங்கீதமானது வளர்ந்திருக்கிறது. கண்டிப்பாக. இந்த சங்கீதம் என்பது நம்முடைய ஒரு புலனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான ஒரு சாதனம் என்று நாம் பார்க்கக்கூடாது. இது எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காக ஏற்பட்ட ஒரு விஷயம் என்று தான் நாம் பார்க்கணும். அதில் பக்தி என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சங்கீத மும்மூர்த்திகள்னு இன்று சொல்லப்படக்கூடியவர்களிலே ஒருவரான தியாகராஜர் தெரிவிக்கிறார், சங்கீத ஞானமு பக்தி வினா சன்மார்க்கமு கலதே மனசா. இந்த சங்கீத ஞானத்திற்கு பக்தி என்பது மிகவும் தேவை. அந்த பக்தி இல்லாமல் சங்கீத ஞானம் என்பது நல்ல மார்க்கத்தை நமக்கு தராது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். ஆஹா, இந்த பக்தி என்பது ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட்டுன்னு தோன்றுகிறது. அதுவும் இந்த பக்தியை அவர்கள் எப்படி பார்த்தார்கள், அந்த பெரியோர்கள் எப்படி பார்த்தார்கள், அதுவும் நாம் குறிக்கொள்ள வேண்டும். ஏதோ பக்தினா டெடிகேஷன், அந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அந்த ப்ரொஃபஷனை ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணுறது, வெறும் அந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், மியூசிக் ஃபார் மியூசிக் சேக், அப்படியெல்லாம் அவர்கள் சொன்ன அர்த்தத்தை நாம் டைல்யூட் பண்ணிடக்கூடாது. சங்கீதம் ஃபார் காட் சேக், எல்லாமே பகவானுக்காக. அந்த பக்தி என்பது அவர்கள் எந்த விதத்தில் பக்தியை பார்த்தார்கள். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்தினா தேசபக்தி, அந்த பாட்டு அந்த எந்த ஒரு காரியத்தை எடுத்தோமோ அதை டெடிகேட்டடாக பண்ணோன்னா அதுதான் பக்தி, இப்படிலாம் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சு விட்றான். பொதுவாக இந்த பக்தினா டிவோட்டடாக சங்கீதத்தை அணுகுவது. அப்படி எடுத்துன்னு போகிறான். அப்படி இல்லை, அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? அவர்கள் ராமபக்தி தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யம்னு பார்த்தா, ராமபக்தி சாம்ராஜ்யமும் அப்படின்னே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த பகவத் பக்தி தான் இங்கே பக்தின்னு சொல்லப்பட்டது. அந்த பகவத் பக்தி இல்லாமல் சங்கீத ஞானம் என்பது நல்ல ஒரு வழிக்கு ஒரு உதவாதுன்னு அவர்களுடைய ஒரு தீர்ப்பு. இப்போது இதெல்லாம் நாம் பார்க்கறச்சே இந்த சங்கீதத்தை ஒரு பக்தியோடு நாம் கையாள வேண்டும். இதில் நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது எம்பெருமானை மகிழ்வித்தால், ஆஹா நம்முடைய ஒரு பாட்டை கேட்டு எம்பெருமான் மகிழ்கிறான் அப்படின்னு கேட்டால் அந்த அம்சத்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கேட்பதற்கு நன்னா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனுடைய ஒரு அதை குறிக்கோளாக கொண்டு பண்ணக்கூடாது. ஆனால் அதை குறிக்கோளை கொண்டு நாம் பண்ணக்கூடாது. நமக்கு இது நன்னா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாடுறேன். ஸோ இப்போது தேவள் என்ன சொல்ல வருதுன்னா, எம்பெருமானுக்காகன்னு பாடணும். உனக்கு அது தன்னடியே அது இனிமையாக இருக்குது, அது வேறு விஷயம். பட் அதையே குறிக்கோளை எனக்கு இனிமையாக இருக்குது அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணம் கூடாது. அது பகவத் கைங்கரியமாக எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டாக கருதி நாம் அதை செய்ய வேண்டும். சில பொதுவாக இப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் பகவானுடைய தொண்டாக நினைத்து அதை செய்ய, அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆமாம், அந்த ரீதியில் சங்கீதமும் கூட அதே ஒரு தொண்டாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு. இது இல்லாமல் சில பேர் நாங்கள் இந்த நாதோபாசனம் செய்கிறோம், இந்த நாதத்தையே நாங்கள் உபாசிக்கிறோம். நாதம்ங்கிறது என்ன? ஒரு விதமான ஒரு சப்தம், ஒரு விலட்சணமான ஒரு சப்தம்னு சொல்லலாம். அதை நாங்கள் உபாசிக்கிறோம். வி பர்சியூ மியூசிக், அதையே ஒரு உபாசனம் போல நாங்கள் செய்கிறோம், நாதோபாசனம் அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது இந்த சப்தத்தையே இந்த மியூசிக், இந்த கானம்ங்கிற அந்த சப்தத்தையே ஒரு பிரம்ம திருஷ்டியோடு பார்ப்பது, அந்த ஒரு தியானம், சப்த பிரம்மம்னு சில பேர் சொல்கிறா. இப்படிலாம் பார்ப்பதுங்கிறது இருக்கே,
லிபரேஷன், மோட்சத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மார்க்கங்களாக இந்த ஒரு வைதிக சம்பிரதாயத்தை சொல்லப்படவில்லை. ஏன்னா நாதோபாசனம் அப்படின்னா அது வெறும் ஒரு சப்தம், ஒரு 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 அச்சேதனமான ஒரு ஆகாசத்தினுடைய ஒரு குணம் அப்படின்னு, ஒலி, ஒரு ஒலி. ஒலியை நீ தியானம் செய்வது, அந்த ஒலியை வெறும் ஒலியை மட்டும் தியானம் செய்வது, அல்ல இந்த ஒலியையே பிரம்மமாக நினைத்து தியானம் செய்வது. அதனால் இதெல்லாம் ஒரு உயர்ந்த பலன், அதாவது இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவது அப்படிங்கிற பலனை கொடுக்கக்கூடியதாக இராது. எம்பெருமானின் மூலமாகத்தான் நமக்கு இந்த மோட்சம் என்பது கிடைக்குமே தவிர இந்த மாதிரியான வழிகளிலே இந்த மோட்சங்கிற பலன் கிடைக்காது. ஏதோ வேறு சில பலன்கள் கிடைக்கலாம். நாம சங்கீர்த்தனம் என்பதையே ஒரு உபாயமாக கொண்டு எம்பெருமானை அடைய பார்ப்பது அப்படிங்கிற ஒரு மார்க்கம் கூட இருக்கு. அப்போ நீ பாடி எம்பெருமானை மகிழ்விக்கிறாய், அந்த மகிழ்ச்சியினாலே எனக்கு இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை என்பது ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே இந்த சங்கீதத்தை அணுகுவது அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அது கூட சிவ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாம் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த சங்கீதம் என்பது இட்ஸ் நாட் எ மீன்ஸ் டு ஈவன் சால்வேஷன். அது இட்ஸ் அ மீன்ஸ் டு பகவத் பிரீத்தி. எம்பெருமானை மகிழ்விப்பதற்கு இது ஒரு சாதனமே ஒழிய அந்த மகிழ்ச்சி இன்டர்ன் அகெயின் நம்முடைய ஒரு மோட்சத்திற்கு ஒரு காரணமாக போகிறது. அந்த மகிழ்ச்சிக்கு இந்த சங்கீதம் காரணமாக இருக்குது, இந்த சங்கீதத்தை நான் உபாயமாக கொண்டேன் அப்படின்னு நாம் பார்ப்பதில்லை. அந்த சங்கீதத்தினால எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கே, தட்ஸ் தி எண்ட். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லாமே அப்படி தான் இல்லையா சுவாமி? எதையுமே நான் உபாயமாக ஒரு மோட்சத்துக்கு மீன்ஸாக பார்க்கக்கூடாது. எம்பெருமானை தவிர யாதொன்றும் நமக்கு உபாயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அதே ரீதியில் அதை இங்கே இந்த இடத்துலையும் சொல்கிறது, அவ்வளோதான். சரி சுவாமி. ஸோ இது இப்போ டெம்பிள்ஸோடு, அதாவது கோயில்களோடு சங்கீதத்துக்கு உண்டான தொடர்பை கொஞ்சம் பெருசாக பார்த்தோம். இதில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு வரும்போது நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசெட் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள், அவர்களுடைய பாசுரங்கள், அதோடு இந்த மியூசிக்குக்கான சம்பந்தம், அது இப்போ நாதமுனிகள் ஏற்படுத்தினார் அப்படின்னு அந்த விஷயங்களை பற்றி என்ன சொல்லணும்? நாதமுனிகள் தான் நமக்கு நம்மாழ்வாரிடமிருந்து 4000 பாசுரங்களையும் பெற்று தந்தவர். 4000 பாசுரங்களையும் நம்மாழ்வாரிடமிருந்து பெற்ற பிற்பாடு அவர் அதை இயலும் விஷயமாக ஆக்கினார் அப்படின்னு நாம் குரு பரம்பரையிலிருந்து அறிகிறோம். அந்த பாசுரங்களை தம்முடைய மருமக்கள் சகோதரி குமாரர்களான மேலேகத்தாழ்வான், கீழேகத்தாழ்வான் இவர்களுக்கு கற்பித்தார். அந்த ஒரு இசையோடு தாளம் போட்டு பாடுவதற்கு உண்டான அந்த முறையை தம்முடைய மருமக்களுக்கு கற்பித்தார் நாதமுனிகள் அப்படின்னும் நாம் அறிகிறோம். இந்த கோவில்களிலே எப்படி இந்த 4000 பாசுரங்களையும் அருளிச்செயலை ஓத வேண்டும் என்கிற ஒரு பிரக்கிரியையும் அவர்தான் ஆரம்பித்து வைத்தார் அப்படின்னும் நாம் நம்புகிறோம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த ஒரு கோவில்களிலே இருக்கக்கூடிய ஒரு அந்த சேவாகால ரீதி ஏதோ சாதாரண ஒரு தமிழ் பாடலை பாடுவது போல நாம் பாடுறது கிடையாது. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்தளராயித்தே. சாதாரண ஒரு தமிழ் பாட்டை நாம் படிப்பதை காட்டும் இந்த பாசுரங்களிலே ஒரு கோஷ்டியாக நாம் சந்நிதிகளிலே பாடும்பொழுது எல்லாருமாக சேர்ந்து ஒரு விதமான ஒரு மெட்டிலே நாம் பாடுகின்றோம். அது கேட்பதற்கு ரொம்ப ஸ்ராவியமாக இருக்குது. இது இன்னும் நன்னா ஸ்பஷ்டமாக இந்த மடல் பிரபந்தத்திலே நன்னாக விளங்கும். காரார் வரை கொங்கை கண்ணார் கடல் உடுக்கை ஷீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராத்து பேராரமார்பின் பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன் நன்னே. இது கேட்பதற்கு ரொம்ப நன்னாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு டியூன் தான் தோற்றுகிறது. இந்த சங்கீதத்தில் கூட திவ்யநாம சங்கீர்த்தனம் என்று ஒன்று உண்டு. பல பேர் சேர்ந்து பாடுவதற்கு ரொம்ப தகுதியாக அது இருக்கும்.
ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீமனோகராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீமனோகர. இது ரொம்ப சிம்பிளான டியூன்ஸ். பல பேர் சேர்ந்து கோஷ்டிகாரமாக பாடுவதற்கு இது நன்னாக இருக்கும். ஒருத்தர் பாட இன்னொருத்தர் வாங்கி பாடுதல்னு சொல்வார்கள் இந்த பஜனை சம்பிரதாயம். அதுக்கெல்லாம் சிம்பிள் டியூன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெட்டுகள், அதே ஒரு யுக்தியைத்தான் கையாண்டிருக்கிறார் நாதமுனிகள்னு தோத்துகிறது. ஆனால் இது கண்டிப்பாக நாதமுனிகள் தான் ஆரம்பிச்சான்றதுக்கு ஏதாவது சான்று உண்டா? அதாவது ப்ரூஃப் செவி வழி செய்தி அப்படி இருக்கிறது. ஆனால் இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்குறேன்னா, ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் ஒவ்வொரு விதமான ராகங்கள் எல்லாம் மாறுறது ஒன்று. அஃப்கோர்ஸ் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வேணா, பேசிக் ஸ்ட்ரக்சர் நாதமுனிகள் ஏற்படுத்தியது. சங்கீதத்திலையும் சரி இந்த சம்பிரதாயத்திலும் சரி, இனோவேஷன் வித்தின் ட்ரெடிஷன், வித்தின் தி பவுண்ட்ரிஸ் லேட் பை ஆர் ஆன்செஸ்டர்ஸ். அதுக்குள்ளே இன்னோவேஷன்கிறது என்றைக்குமே உண்டு. அதில் இம்ப்ரவைசேஷனுங்கிறதுக்கு ஒரு ரூம் என்றைக்குமே உண்டு. அதனால் அந்த ரீதியிலே சில திவ்ய தேசங்களில் கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்படலாம். எல்லா இடத்துலையும் இதே மெட்டு தான் இதே ரீதின்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் இந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அவர் செய்தார், ஒரு ரீதியாக அந்த நாம் இசைப்பதுங்கிறது பண்ணியிருக்கார். அந்த சம்பிரதாயம் இன்றளவும் அது தொடர்ந்து வருகிறது. இது இல்லாமல் இப்போ இந்த கர்நாடக சங்கீதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்நாடக சங்கீத முறைப்படி இந்த பாசுரங்களை பாடுவதுங்கிற ஒரு ரீதி கூட இப்பொழுது நாம் காணும்படியாக இருக்கிறது. முக்கியமாக இந்த திருப்பாவை மார்கழி மாதத்தில் இது இந்த திருப்பாவை ஒலிக்காத கோயிலே இருக்காதுன்னு தான் சொல்லணும். அந்த திருப்பாவைக்கு முதல்ல மெட்டு போட்டவர் அரியக்குடி ராமானுஜயங்கார் என்பவர். அவர்தான் இந்த கர்நாடக சங்கீதம்ங்கிற இந்த ஒரு ஃபீல்டுக்கே ஒரு புது மலர்ச்சியை கொடுத்தவர்னு கூட சொல்லலாம். முன்காலத்தில் தான் ரொம்ப தீர்க்கமாக ராகங்கள்லாம் பாடி இருந்த ஒரு ரீதியை மாற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கான்சர்ட் செட்டப் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்கிறார். இன்ஃபேக்ட் அவரும் சரி, அவருடைய குரு பூச்சி ஸ்ரீனிவாசையங்கார் என்பவர், அவர் தான் இதை ஆரம்பித்து வைத்தார். அந்த நன்னாக விளங்கச் செய்தார் அரியக்குடி ராமானுஜயங்கார். அவரை பற்றி என்ன சொல்லுவார்னா, அவர் கோமடம் அந்த ஆச்சாரியர்களுடைய அந்த சிஷ்ய மரபிலே வந்தவர். நம்மூர் கோயில் செல்வ மணவாள மாமனிகள் சன்னதியிலே மாமனிகளுடைய திருநக்ஷத்திரத்தின் போது அவசியமாக வந்து இங்கே அவர் கச்சேரி செய்வரம் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறார். அவர் தான் இந்த திருப்பாவை 30ற்கும் இதை வர்ணமிட்டு அமைத்தவர். திருப்பாவைக்கு மட்டுமல்ல, பெருமாள் திருமொழி இன்னும் பற்பல திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு வர்ணமிட்டு அமைத்திருக்கிறார். கச்சேரிகளிலே அதை பாடி பிரபலப்படுத்தியிருக்கிறார். அதே போல் எம்எல் வசந்தகுமாரி என்கிற ஒரு அம்மையார், அவர்கள் கூட இந்த திருப்பாவையை பாடியிருக்கிறார்கள். அது கூட ரொம்ப பிரசித்தம். இதில் ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். இந்த அரியக்குடி ராமானுஜயங்கார் அவர் ஏற்படுத்திய ஒரு மெட்டு, இந்த மாரிமலை முழஞ்சில் என்கிற ஒரு பாசுரத்திற்கு அது இப்படி இருக்கும். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்தோரங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து, இப்படி இருக்கும். மணிரங்கு என்கிற ஒரு ராகம். ஆனால் இந்த எம்எல்வி அம்மா பாடுவது அது எப்படி இருக்குன்னா, மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்தோரங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து, இப்படி போகும். இந்த ராகத்திற்கு பிலஹரி என்று பெயர். இதில் ஒரு பொருத்தம் இருக்குது. இது ஏன் மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுல ஒரு பொருத்தம் இருக்குது. அதாவது இதை மாற்றியவர், இந்த வர்ணமிட்டு அமைத்தவர்
விஞ்சமூரி வரதராஜயங்கார் என்பவர், டைகர் வரதாச்சார் என்பவருடைய சிஷ்யர். இது என்னன்னா, இந்த ராகத்துக்கு பேர் பாருங்கள், பிலஹரி. ஹரிங்கிற சொல்லுக்கு பற்பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம் சிங்கம் என்பது. பிலஹரி ஒரு குகையிலே இருக்கக்கூடிய ஒரு சிங்கம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அந்த முழஞ்சிலே இருக்கக்கூடிய சிங்கம் பிலஹரி அப்படிங்கிற ஒரு பொருத்தத்தை கருதி இவர் பிலஹரிங்கிற அந்த ராகத்தை இந்த பாசுரத்துக்கு அமைத்தார். அப்போ அந்த ஒரு பாசுரத்தில் என்ன பொருள் சொல்லப்படுறதுன்றதையும் மனசில் வாங்கிட்டு அதுக்கு ஏற்ப அதுக்கு ஒரு அந்த ராகத்தை கொடுக்கறது. இந்த மாதிரி பற்பல வித்வான்கள் இந்த அருளிச்செயல் பாசுரங்களுக்கெல்லாம் மெட்ட அமைத்திருக்கிறார்கள். சுவாமி, அப்போ இப்போது நாதமுனிகள் நம்மாழ்வாரிடமிருந்து பாசுரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார், அதை இயலும் விஷயமாக்கி மருமக்களுக்கு கற்பித்தார், இதெல்லாம் பார்த்தோம். ஒரு விதமாக இந்த சேவாகால கிரமத்தையே கூட நாதமுனிகள் தான் வகுத்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதில் இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களிலும் அவளுடைய சரித்திரங்களிலும் இந்த சங்கீதத்தோடு சங்கீதத்தினுடைய குறிப்பு ஏதாவது வருகிறது, ஏதாவது உண்டு அப்படின்னுடா? கண்டிப்பாக. இப்போது திருப்பாணாழ்வார் வீணையும் கையுமாகத்தான் சேவை சாதிக்கிறார். கண்டிப்பாக வீணை இசைத்து பாடி எம்பெருமானை மகிழ்வித்தவர். அந்த நம்பாடுவான் கோஷ்டியிலே இவரும் சேர்ந்தவர் தான். மேலும் ஆழ்வார்கள் பாசுரங்களே பற்பல இடங்களிலே இந்த பண்களை பற்றிய ஒரு குறிப்பு. இந்த நைவளம் ஆராயா, நைவளம்ங்கிற ஒரு பண் இருக்குது. இனி அது மாதிரி நைவளம்ங்கிற பண்ணுக்கு நட்டப்பாடை அப்படின்னு சொல்கிறா. இன்னும் ஸ்ரீகாமரம், இந்த மாதிரி மருள் பாடுதல், இப்படி பல பல ராகங்களை பற்றின ஒரு உல்லேகம், பண்களை பற்றிய ஒரு பேச்சுக்கள் இந்த ஆழ்வார் பாசுரங்களில். அது காமரம்ன்றது ஒரு பண்ணா சுவாமி? ஆமாம், ஸ்ரீகாமரம் ஒரு பண்ணு. காமரங்கள் இசைப்பாடும் அப்படின்லாம் வருது. இந்த மாதிரி அந்த மருள் பாடுதல் கூட சொல்கிறேன். அந்த மருள்ங்கிறது கூட அதுக்கு ஒரு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்தளம் அப்படிங்கிற ஒரு பண்ணு, நாதநாம கிரியை அப்படிங்கிற ஒரு பண்ணு அப்படின்னு கூட சொல்கிறான். அந்த வியாக்கியானங்களில் நம்ம பார்த்தா நமக்கு நிறைய இந்த இசை சங்கீதம் தொடர்பான பற்பல விஷயங்கள் நமக்கு இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களில் கிடைக்கின்றன. ஆனால் இதெல்லாம் அந்த குறிப்புகளாக நமக்கு இந்த வியாக்கியானங்களில் காணப்படுகிறதை ஒழிய இந்த பரம்பரையாக வந்ததா அப்படின்னு, இந்த சங்கீதம் அப்படியே எப்படி இந்த வேத பரம்பரை வந்தது அந்த மாதிரி இந்த சங்கீத சம்பந்தியாக நமக்கு பரம்பரை வரல. இந்த குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த சேவாகால கிரமங்கிறது ஏதோ ஒரு ஒரு தொன்று தொட்டு வருகிறதுன்னு நாம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலே இந்த அரையர் சேவை, அரையர்கள் ஒரு ரீதியிலே இந்த பாசுரங்கள் எல்லாம் சேவிக்கிறார்கள். அது தாளத்தை இசைத்து பாடுகிறார்கள். அது கோயில்களிலே, நம்ம கோயில் திருவரங்கம் திருப்பதியில் அது ரொம்ப பிரசித்தம், அரையர் சேவை என்பது. இந்த அரையர் சுவாமிகள் இந்த தாளம் தட்டி பாடி அதற்குரிய அந்த அர்த்தத்திற்கு சேர அபிநயம் செய்வது என்பது காணப்படுகிறது. இதில் இந்த அபிநயம் செய்வது என்பது இப்போ கிட்டத்தட்ட இந்த பரதநாட்டியத்தில் அந்த பாடலுக்கு சேர கைப்பிடிப்பது, இந்த முகபாவனை காட்டுவது, இப்படிலாம் இருக்குது. அதை ஒத்து தான் இருக்குது. இதில் பற்பல சுவையான நிகழ்ச்சிகள் வியாக்கியானங்களிலே காணப்படுகின்றன. இந்த பெரியாழ்வார் திருமொழியிலே 2ஆம் பத்து தொடக்கம் மெச்சூது சங்கமிடத்தான்னு ஒரு பாசுரம். அதில் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இந்த வரிக்கு அபிநயம் செய்யும் காலத்தில் அந்த அரையர் சுவாமி கண்ணை புரட்டி விழித்து என்று சொன்னதுக்கு சேர அந்த கண்களில் இருக்கக்கூடிய இறப்பை மடக்கி கண்ணன் குழந்தைகளை பயமுறுத்துவான், அப்பூச்சி காட்டுறது, அப்படி அபிநயம் செய்தாராம். அப்போது எம்பார் நினைக்கிறேன் அந்த ஆச்சாரியர் ஒரு விதமாக தெரிவித்தாராம். முதல் முறை இந்த மாதிரி கண்களை, அந்த கண்களினுடைய ரெப்பையை மடக்கி அபிநயம் காட்டினாராம். 2வது முறை அபிநயம் செய்யும் பொழுது அவர் என்ன செய்தாராம், கைகளிலே சங்கு சக்கரங்களை ஏந்தியது போல அபிநயம் பிடித்தாராம். முதல்ல அப்படி பண்ணினார், இப்போ மாற்றி செய்து விட்டாரே. இது யாரோ ஒருத்தர் இவருக்கு தெரிவித்திருக்கணும். கண்ணன் என்ன செய்வனா, கண்களை, இது சாதாரண எல்லா குழந்தைகளும் பட்டது, ஒரு கண்ணை அப்படி இந்த ரெப்பையை
மடக்கினானா ஒரு மாதிரி அந்த செவப்பா அந்த பாகம் காணப்படும். அதை பார்த்தா குழந்தைகள் கொஞ்சம் பயம் ஏற்படும், பூச்சாண்டி அப்படின்னு. அது இல்லாமல் கண்ணன் தன்னுடைய சில சமயங்களில் தன்னுடைய பரத்துவத்தை வெளிப்படுத்துவான். அந்த திருவாழி தற்சங்கை காட்டுவார், கைகளிலே சங்கு சக்கரங்களை காட்டுவார். அதை பார்த்த உடனே குழந்தைகள் பயந்து போய்விடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோஷ்டியில் இருந்த எம்பார் தெரிவித்தாராம். அதை பார்த்து அவர் குறிப்பாக காட்டியவாறே அந்த அரையர் சுவாமி அதை புரிந்து கொண்டு உடனே 2வது தடவை அந்த மாதிரியாக அபிநயம் காண்பித்தார். அதை பார்த்துட்டு எம்பெருமானார், கோவிந்த பெருமாள் இருந்தீரோ, நீர் தான் அப்படி சொன்னீரா அப்படின்னு கேட்டதாக உண்டு. இன்னும் பற்பல சுவையான சந்தர்ப்பங்கள் உண்டு. வாசுதேவன் வலையுளே என்பதற்கு அரையர் சுவாமி இந்த வலை மாதிரி காட்டினாராம். அப்புறம் அது சரியல்ல அப்படின்னு எம்பெருமான் தன்னுடைய கண்ணழகை காட்டியே நம்மை அகப்படுத்துவான் அப்படின்னு இந்த கண்களை காட்டினதாக உண்டு. என்ஷினம் தீர்வன் நானே அப்படிங்கிற பெருமாள் திருமொழியிலே அதெல்லாம் ரொம்ப சுவையான ஒரு அனுபவங்கள் இதெல்லாம் உண்டு. அதனால் இந்த அரையர் சேவைகள்லேயும் இந்த சங்கீதம் அப்படின்றது வந்திருக்கு. இந்த இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகம் அப்படிங்கிற இந்த 3ம் அந்த அரையர் சேவையில் உண்டு. ஆகைய இந்த முத்தமிழை வளர்த்தமை அதிலேயும் இந்த வைணவத்திற்கு ஒரு பெரிய பங்கு உண்டுன்னு சொல்லலாம். இன்னும் பற்பல பெரியோர்கள் இந்த சங்கீத க்ஷேத்திரத்தில் தங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷனை செய்திருக்கிறார்கள். இப்போது அன்னமாச்சாரியர், பத்ராச்சல ராமதாசர், இவர்கள்லாம் பிரசித்த ஸ்ரீவைஷ்ணவர்கள். அது திருவேங்கடமுடையானை பற்றி எத்தனையோ பாசுரங்களை பாடியிருக்கிறார். அதெல்லாம் ஆழ்வாருடைய ஒரு பாசுரங்களுடைய அருளிச்செயலுடைய ஒரு தாக்கம் அந்த பாசுரங்களில் நிறைய காண கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 32,000 பாடல்கள் பாடியிருக்கிறான்னு சொல்கிறார். ஆனால் ஒரு 12,000 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அது கூட ரொம்ப நாள் பிரச்சாரத்தில் இல்லை. இப்பொழுது அந்த பாடல்களிலே கூட நமக்கு அந்த ஒரு சாகித்யம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அதாவது அதுவும் எப்படி அந்த திருமலையிலே ஒரு அறையிலே தாமிர பட்டயங்களிலே இந்த பாடல்கள் காணப்பட்டன, காப்பர் பிளேட்ஸ். அதுக்கு பிற்பாடு இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் சங்கீத வித்வான்களை அழைத்து அவர்கள் இந்த பாடல்களுக்கெல்லாம் வர்ணமிட்டு போட செய்து அதை பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். ரொம்ப அழகான பாடல்கள், நல்ல வர்ணமிட்டு கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கின்றன. பிரம்ம கடிகின பாதமு பிரம்ம கடிகின பாதமு பிரம்மமு தானெனி பாதமு பிரம்ம கடிகின பாதமு வந்தே வாசுதேவம் ஸ்ரீபதிம் வந்தே வாசுதேவம் பிருந்தாரகாதீஷ வந்தித பதாப்ஜம் வந்தே வாசுதேவம். இப்படிலாம் பற்பல பாடல்கள் வடமொழியிலும் சரி தெலுங்கு பாஷையிலும் சரி பற்பல பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். பத்ராச்சல ராமதாசர், இது அவருடைய பெயரே அவருக்கு இருக்கக்கூடிய ராமபக்தியை வெளிப்படுத்துகிறது. அவருடைய இயற்பெயர் கஞ்சர்ல கோபண்ணான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பெருமாளிடத்தில் ராமனிடத்தில் அவ்வளவு ஒரு பிரீத்தி உடையவராக இருந்தார். தம்மை அவருக்கு தாசனாகவே கருதினார். அந்த பத்ராச்சலம் கோவிலை நிர்மாணம் செய்தார். அதற்காக சிறை சென்றார். அப்பொழுது அந்த பெருமாளை நோக்கி எவ்வளவோ பாடல்கள் பாடினார். இன்ஃபேக்ட் சங்கீத மும்மூர்த்திகள்னு கொண்டாடப்படுபவர்களிலே ஒருவரான தியாகராஜருக்கு இன்ஸ்பிரேஷன், பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் பத்ராச்சல ராமதாசர். பல கீர்த்தனைகளில் அவரை பற்றி தெரிவித்திருக்கிறார். அவர் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர். ஒரு பாடலிலே அடியேன் என்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் பிரயோகம் செய்திருக்கிறார். இப்படி பல பேர் they have contributed to the Sangeeta field from Shiva Vaishnava சம்பிரதாயம். அதில் மார்கதர்ஷி சேஷையங்கார்னு ஒருத்தர்,
அவர் தான் இந்த சங்கீதத்துக்கு ஒரு மார்க்கமே, இந்த சங்கீத ஃபீல்டுக்கு ஒரு மார்க்கம் காட்டினார். அதனால தான் அவருக்கு அந்த மார்கதர்ஷி சேஷையங்கார்னே பெயர் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் பற்பல வித்வான்கள் இந்த சங்கீத ஃபீல்டில் சிவவைஷ்ணவர்கள் பிரசித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். சுவாமி, அப்போது அந்த ராமதாசர் அன்னமையா கீர்த்தனை கூட ஒன்று கொஞ்ச நேரம் பாடித்து, ராமதாசருடைய ஏதாவது கீர்த்தனை அவசியம். பலுக்கே ಬಂಗಾರಮಯನ ಕೋದಂಡ ಪಾಣಿ ಪಲುಕೆ ಬಂಗಾರಮಯನ పలుకే బంగారమాయ పిలచీన పలుకవేమి కలలోని నామస్మరణ మరవచకని తండ్రి పలుకే బంగారమయన కోదండపాణి పలుకే బంగారమయన ಶರಣಾಗತ ತ್ರಾಣ ಬಿರುದಾಂಕಿ ತುಡವುಗದ ಶರಣಾಗತ ತ್ರಾಣ ಬಿರುದಾಂಕಿ ತುಡವುಗದ ಕರುಣಿಂಚಿ ಭದ್ರಾಚಲ ಪರರಾಮದಾಸ ಪೋಷ ಪಲುಕೆ ಬಂಗಾರಮಯನ ಕೋದಂಡಪಾಣಿ பலுக்கே பங்காரமயன. இந்த கீர்த்தனை ரொம்ப பிரசித்தமானது ஆனந்த பைரவி ராகத்தில். ஸோ இந்த மியூசிக் அப்படின்றது அந்த காலத்தையும் இந்த காலம் வரல அப்படி வந்துட்டுருக்கு. அந்த நடுவில் ஒன்று அப்படின்னு ஞாபகம் வந்தது என்னென்னா, இந்த கண்ணன் கூட குழல் ஊதினதுன்றது பார்த்தா அதில் கூட இந்த கண்ணன் சங்கீத சம்பந்தம் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக எம்பெருமான் கண்ணனாக திருவவதாரம் செய்து இடைக்குலத்திலே வளர்ந்து அங்கே குழல் ஊதினான் அப்படின்னு அந்த அந்த குழல் இசையினாலேயே பசுக்களை எல்லாம் திருப்தி பெறச் செய்தான் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பிரம்மபத்னியான சரஸ்வதி, அவள் வீணை வாசிக்கிறாள், வீணா புஸ்தகதாரிணி அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி இந்த தெய்வங்கள் கூட ஒரு வாத்தியங்கள் வாசிக்கின்றார்கள், அதில் கந்தர்வர்கள் பாடுகின்றார்கள், அப்சரஸ்திரிகள் நாட்டியம் ஆடுகின்றார்கள் அப்படின்னு தேவலோகத்தில் கூட இந்த சங்கீதத்தினுடைய பிரச்சாரம் உண்டு. நாரதர் தும்புரு நாரதர் சங்கீத சாஸ்திரத்தை ரொம்ப அவர் பிரசித்தர். இந்த தியாகராஜர்னு சொல்கிறோமே, அவருக்கு குருவாக இவரே திகழ்ந்தவர். நாரத குருஸ்வாமி என்னெல்லாம் அவர் பாடல்கள் பாடியிருக்கிறார். ஸ்ரீநாரத, நாரத குருஸ்வாமி, இன்னும் பல்பல கீர்த்தனைகள். என்ன சொல்கிறான்னா, அவருடைய சரித்திரத்தில் நாரதர் வந்து அவருக்கு பிரத்யக்ஷமாகி ஸ்வரார்ணவம் என்கிற ஒரு கிரந்தத்தை அவருக்கு கொடுத்தார் தியாகராஜருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த நாரதருங்கிற சப்தம் பார்த்தாலேயே நாரம் ததாதீதி நாரதா, அபேட்சித்த பொழுதுகளிலே உரியவர்களுக்கு நாரத்தை கொடுக்கக்கூடியவர். நாரம்னா என்ன? நரசம்பந்தி நாரம், ஞானம்னு அர்த்தம். அபேட்சித்த சந்தர்ப்பங்களில் ஒருத்தருக்கு தேவைப்படும் போது அதை கொடுப்பார். ஒருத்தருக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஐயோ இது நமக்கு புலப்படவில்லையே, இது யாராவது நமக்கு இதை சொன்னால் நன்னா இருக்குமே, ஒரு குரு நமக்கு வந்து இதை உபதேசித்தால் நன்னா இருக்குமே, அப்படி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படும் பொழுது இவரே வந்து அந்த ஞானத்தை உபதேசிக்கிறார். பற்பல இடங்களில் வேதாந்த ஞானத்தை உபதேசிக்கிறார், சங்கீத சம்பந்தமாகவும் உபதேசித்திருக்கிறார்னு காண்கிறோம். இப்படி பல, அவரும் வீணையும் கைமா தான் அவர் காணப்படுகிறார் நாரதர். சுவாமி, அடியன் தேவரீர் இடத்துல பாடசாலையில் வாசிக்கும் போது தேவரீர் ஒரு கீர்த்தனத்தை அருளி செய்தது அடியனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன, அது எப்படி நடந்தது, அதை பற்றி மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணுமே. பாஹிமாம் பத்ராச்சலநாயக அப்படின்னு ஒரு கீர்த்தனை. இது இன்னொரு கீர்த்தனை இதே மாதிரி பாஹிமாம்னு முகாரி ராகத்தில் உண்டு. அந்த ஒரு கீர்த்தனையிலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். பாஹிமாம் பத்ராச்சல
நாயக ராம பாஹி மாம் பத்ராச்சல நாயக ராம பாஹி மாம். இந்த கீர்த்தனை முகாரி என்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த முகாரி ராகம் இப்படி வரும். சரி ம பன்னி தச சானி தப மகரி ச. அதனுடைய ஆரோகண அவரோகணங்கள். அதில் ராம பாஹி மாம் ரீம பாஹி மாம். இது ஸ்வராட்சரம்னு சொல்வார்கள். ரீமபா ராமபா. அந்த ஸ்வரம் அந்த ரீன்னு இருக்குன்னா அங்கே ரான்னு வருது. அந்த ஸ்வரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சாகித்யமானது அமைந்திருக்கிறது. இதற்கு ஸ்வராட்சரம் என்று சொல்வார்கள். தேஹி தேஹி தே பாத கமலம் தேஹி தே பாத கமலம் தேஹி தே பாத கமலம் வை தேஹி ஜானே न जाने न्यगतिं वैदेही जाने न जाने न्यगतिं राम पाहि मां. शङ्खचक्रालङ्कृत दिव्य मूर्ते पङ्कज भव भव नुतोदार कीर्ते अङ्कगत पंकजमधु स्वाद भ्रमर अंकगत देवी मुख पंकजमधु स्वाद भ्रमर राम पाहि मां. भद्राचल नायक राम पाहि मां. இதில் அனுபல்லவி தேஹின்னு ஆரம்பிக்கிறது. எம்பெருமானிடத்தில் நாம் எதையும் கொடுன்னு வேண்டக்கூடாது. ஆனால் எதை இங்கே வேண்டுகிறோம் என்னால் அவனுடைய திருவடி தாமரைகளையே. தேஹி தே பாத கமலம். அது யுக்தமானது தான். அதுக்கு மேலே அந்த தேஹிங்கிறதுக்கு சேர வை தேஹி ஜானே ந ஜானே ன்யகதிம் ராம பாஹி மாம். அந்த சரணத்தில் அந்த பத்ராச்சல எம்பெருமானுடைய அந்த சன்னிவேஷம் வர்ணிக்கப்படுகிறது. சங்க சக்ராலங்கிருத திவ்ய மூர்த்தே. ராமராக இருந்தாலும் அங்கே வைகுண்ட நாராயணனாக சங்க சக்கரதாரியாக சேவை சாதிக்கிறார். ராமநாராயணனே அந்த எம்பெருமானுக்கு பெயர். அதனால் அந்த சங்க சக்கரங்களோட சேவை சாதிப்பதால் சங்க சக்ராலங்கிருத
திவ்யமூர்த்தே. பிரம்மா சிவன் முதலியவர்களாலே பாடப்பட்டவன் எம்பெருமான். பவான் நாராயணோ தேவஹா என்று தேவதைகள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் செய்தார்கள் அப்படின்னு ஸ்ரீராமாயணத்திலே காண கிடைக்கிறது. அதற்கு மேலே அங்கே பெருமாளுடைய திருமடியிலே பிராட்டி அமர்ந்திருக்கிறாள். அதை தான் அங்ககத தேவி, அதை கொஞ்சம் சுவைப்பட அங்ககத தேவி முக பங்கஜமது ஸ்வாத பிரமர. அடியேன் முதல்ல இதை இயற்றிய பொழுது அங்ககத தேவி முக பங்கஜமது ஸ்வாத ரசிக அப்படின்னு தான் அடியேனே எழுதியிருந்தேன். அதுக்கு எங்கே ஒரு இன்ஸ்பிரேஷன்னா ஒரு கீர்த்தனம் உண்டு, ராதா முக கமல மதுரசிகம். அந்த கீர்த்தனையினால இன்ஸ்பயர் ஆகி இங்கே ரசிகன்னு இயற்றியிருந்தேன். ஆனால் புருஷோத்தமன் சுவாமி பிரசித்தராக இப்பொழுது நேபாளத்தில் இருக்கிறார். அவர் இதை கேட்டுட்டு, இல்லை சுவாமி அங்கே கமலம்னு இருக்கு, அங்ககத தேவி முக பங்கஜமது ஸ்வாத பிரமர. அது பிரமரான்னு இருந்தால் இன்னும் பொருத்தமாக இருக்குமே, அந்த எழுத்துக்கு சரியாக இருக்குது அப்படின்னா. கமலம்னா தாமரை, பிரமரம்னா வண்டு. வண்டு, தாமரையில் படிந்திருக்கக்கூடிய வண்டு அப்படின்னு அந்த பிராட்டியினுடைய அந்த திருமுக தாமரையிலிருந்து பெருகக்கூடிய அந்த மதுவை, அந்த தேனை சுவைக்கக்கூடிய வண்டே அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு. வெறும் ரசிகன்னு சொல்வதை காட்டிலும் அந்த தேனை சுவைக்கக்கூடிய ஒரு வண்டே அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு. நிச்சயமா சுவாமி அப்படின்னு அடியேன் அதை பிரமரம்னு மாற்றிட்டேன். இதே மாதிரி அருளிச்செயல் பாசுரங்களுக்கு, சில பாசுரங்களுக்கு இந்த மாதிரி சங்கீதத்தில் மெட்டு போட்டதும் உண்டு. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ்மாலிருஞ்சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. இது ஒரு பாடல். கண்டறிகழ்வனவே காதலந்தான் சிதிடினும் கொண்டானையல்லால் அரிய குல மகள் போல் விண்தோய் மதில் புடைசூழ் வித்துவ கோட்டம் மானி கொண்டாளாயாகினும் குறைகளே கூறுவனே. இப்போ இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நம் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சங்கீதம் வாசிக்கக்கூடியவர்கள், சங்கீதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், அவளுக்கு தேவனுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும்? கீழே நாம் பார்த்தபடி இந்த சங்கீதம் என்பது எம்பெருமானை மகிழ்விக்கக்கூடிய சாதனங்களிலே ரொம்ப ஒரு முக்கியமானது. ஆஹா, அந்த கண்ணோட்டத்தோட நாம் பாடுகிறோம், எம்பெருமான் அதனாலே மகிழ்வான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த சங்கீதத்தை நாம் அணுக வேண்டும். இந்த சங்கீதத்தினாலே நமக்கு ஒரு பேர் கிடைக்கப் போகிறது, வேறு ஏதோ ஒரு பேர், நமக்கு மோட்சம் கிடைக்கப் போகிறது, அந்த பாவனை இல்லையோ, இல்லது இந்த சங்கீதத்தை வேறு சில லௌகிக பயன்களுக்காக, நேம் ஃபேம் இத்தியாதிகளுக்காக, அதெல்லாம் வேண்டாம்.
எம்பெருமானை மகிழ்விப்பதற்குரிய ஒரு ஒரு உயர்ந்த ஒரு சாதனம், இது ஒரு பெரிய கைங்கரியம் அப்படிங்கிற எண்ணத்தில் இது பண்ணணும். நிச்சயமாக இது எம்பெருமான் இதை கேட்டு மகிழ்வான். மேலும் எம்பெருமானுடைய குணங்களை பற்பல அடியார்கள் கோஷ்டியில் எடுத்துரைப்பதுங்கிறது உண்டு. அது சங்கீதத்தோடு சேர்த்து நாம் உரைத்தால் சங்கீத உபன்யாசங்கள் அதெல்லாம் செய்தோமே ஆனால் அந்த அடியார்களுக்கும் கேட்பதற்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்படி அந்த அடியார்களை நாம் மகிழ்விக்கலாம். சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறதை காட்டும் சங்கீதத்தோடு சேர்த்து சொன்னால் அது கண்டிப்பாக நெஞ்சை தேய்க்கும் அந்த விஷயம். அதனால் அந்த விஷயங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகும். அதனால் இந்த சங்கீதத்துக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த சங்கீதத்தோடு சேர்த்து சொன்னால் ஒரு கல் போன்ற நெஞ்சு கூட கரையும். இந்த இசைன்னு அதுக்கு பேர் தமிழில், இசைவிக்கக்கூடியது. அது யார் கேட்குறாளோ அந்த இசையோடு சேர்த்து சொன்னால் வேண்டான்னு நினைக்கிறவா கூட அவர்கள் இசைந்து விடுவார்கள் அந்த விஷயத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்தது இந்த சங்கீதம்ங்கிறது. ஒரு குழந்தை தொடங்கி ஒரு வயதானவர்கள் எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடியது, எல்லாருடைய மனதையும் கவரக்கூடியது இந்த சங்கீதம் என்கிற இந்த விஷயத்தில் ஒரு அனெக்டோட் சொல்ல விரும்புகிறேன். திருக்கண்ணபுரம் பட்டப்பா சுவாமின்னு பெரிய உபன்யாசகர் ஒருவர் எழுந்தொள்ளியிருந்தார். அவருடைய ஜாமாதா மாப்பிள்ளை அவர் ஒரு சமயம் நவதிருப்பதி எம்பெருமான்களை சேவிக்க சென்றிருந்தார். இன்றைக்கி தான் நவதிருப்பதியெலாம் ரொம்ப பிரசித்தமாக அழகான பாதைகள்லாம் கொண்டதாக இருக்குது. பழைய நாள்லலாம் இந்த காட்டு பாதைகளில் தான் செல்லணும். அப்போது ஆழ்வார்த்தினிலே இருந்து கொண்டு ஒரு வண்டியில் மாட்டு வண்டியில் புறப்பட்டு இவர் தொலைவெளிமங்கலம் ரெட்ட திருப்பதி சேவிக்கிறதுக்காக சென்றிருக்கிறார். இவர் இந்த காதுகளிலே நல்ல வைர கடுக்கன் அணிந்திருந்தார். இந்த வண்டி ஓட்டுபவனுக்கு இவருடைய வைர கடுக்கனிலே ஒரு கண் ஏற்பட்டது. எப்படியாவது அதை பறித்து விட வேண்டும். அதுக்கு இவர் இராய்த்தார், இவரை கொன்று விடலாம் அப்படின்னே முடிவு செய்து விட்டார். இவர் பெருமாள் சேவித்து விட்டு திரும்பி வருகிறார். ஆனால் அந்த போன பாதையிலேருந்து கொஞ்சம் வண்டி மாறிவிட்டது. என்னமோ அப்படி வண்டி மாறிடுத்து, நம்ம ஊருக்கு போகலையே, அந்த பாதையாக இது இல்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. சரி, இந்த வண்டிக்காரன் ஏதோ நம்மளை பண்ண போகிறான் அப்படின்னு இவர் மனசில் இவருக்கு ஒரு இன்ட்யூஷன் ஏற்பட்டது. உடனே இவர் என்ன செய்தார், இந்த கீழே சொன்னேன் இந்த கைசிகம்ங்கிற அந்த பண், இந்த பைரவி ராகம், அதை எடுத்து பாடத் தொடங்கினார். விண்ணீல மேலாப்பு விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்தென் திருமாலும் போந்தானே இப்படின்னு பாசுரங்கள் இந்த பைரவி ராகம் ஆலாபனை செய்து இந்த அதில் பாடல்கள் பாட ஆரம்பித்து விட்டார். ஒரு கொஞ்ச நாளைக்கெல்லாம் இவர் அந்த ஆழ்வார்த்தினரிக்கு போகக்கூடிய அந்த பாதையிலே திரும்பி வந்து விட்டார். கடைசியில் இவரை அவர் ஆழ்வார்த்தினரை எங்கே தங்கியிருக்காரோ அந்த இடத்துலையே இவரை கொண்டு வந்து சேர்த்து விட்டார் அந்த வண்டிக்காரன். அந்த வண்டியிலேருந்து இறங்கிய பிற்பாடு இவர் அந்த வண்டிக்காரனுக்கு அந்த வண்டி கூலி அதை கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ அந்த வண்டிக்காரன் என்ன செய்தானா, அப்படியே நேராக இவர்களுடைய பாதங்களில் விழுந்தானா. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணுறதாக இருந்தேன். உங்களுடைய இந்த வைர கடுக்கண்களை பறிக்கணும், அதற்கு நீங்கள் இசையலைன்னா, அதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா உங்களை கொன்னுட வேண்டியது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பாருங்கள், உள்ள அருவாள் கூட இருக்குது அப்படின்னு இந்த வண்டியில் அந்த சாக்குங்கள் அந்த அருவா வச்சுருந்தானா, அதை காட்டிட்டு உங்களை கொல்றதாக நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த பாடின உடனே என் மனசு அப்படியே உருகி போயிடுது. ஐயோ, நாம் இப்போ கொல்லக்கூடாது, எனக்கு அந்த வைர கடுக்கனை பறிக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் என்னால் உங்களை கொல்ல முடியல. அந்த சங்கீதம் என்னை அப்படியே உருக்கி விட்டது. நான் என்னையே அறியாமல் உங்களை கொண்டு வந்து உங்கள் இடத்துல சேர்த்துட்டேன். இது நானாக செய்த காரியம் இல்லை, இது உங்களுடைய சங்கீதம் செய்த ஒரு காரியம்.
எதுக்கு சொல்கிறேன், இந்த சங்கீதம்ங்கிறது என்பது இசையாதவர்களை கூட இசைவிக்கக்கூடியது. அதனால தான் அதற்கு இசைன்னே பெயர். ஆகையினால இந்த இசையோடு சேர்ந்து விஷயங்களை சொன்னால் அது கண்டிப்பாக ஒருத்தருடைய உள்ளத்தை தேய்க்கும். ஆகையினால அந்த மாதிரியாக ஒரு சத் சம்பிரதாய விஷயங்களை இசையோடு சேர்த்து சொல்வதுங்கிறது ரொம்ப நன்னாக இருக்கும். எம்பெருமானை மகிழ்விப்பதற்குரிய ஒரு பெரிய சாதனம் இது. இந்த எண்ணத்தோட நாம் அந்த சங்கீதத்தை கை கொள்ளலாம் அப்படின்னு தோன்றுகிறது. கடைசியில் முடிக்கும்போது மதுரையான சமாபயத் அப்படின்ற ரீதியில் இனிமையாக ஒரு பாசுரத்தோடு இந்த ஒரு பாட்காஸ்ட்டை முடிக்க வேண்டியதுன்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடியேன். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் ஷேர்குழையிரு பாடிலங்கியாட. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் ஷேர்குழையிரு பாடிலங்கியாட. ஈவண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். ஈவண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையுமரவிந்தம் அடியுமாகுதே. ஔவண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்னு அஞ்சினோமே. ஔவண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்னு அஞ்சினோமே. நின்னிலங்கு தீருவுருவும் பெரிய தோடும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும். நின்னிலங்கு தீருவுருவும் பெரிய தோடும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும். தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் ஷேர் கூழையும் காட்டி என்னலனு என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டென்னை ஆடும் கொண்டு பொன்னலர்ந்த நறுஞ்செருந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊரென்னு போயினாரே. பொன்னலர்ந்த நறுஞ்செருந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊரென்னு போயினாரே. பரமகிருபை சுவாமி, இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை அடியவங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு அப்போது ஸ்வயராலாபத்தில் எழுந்துள்ள வேண்டும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். இதே மாதிரி பற்பல நல்ல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு இந்த பக்தாமிர்தம்ங்கிற சேனலானது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று பல்லாண்டு பாடி அமைகிறேன். அடியேன். நம்மோடு இன்று ஸ்ரீயுவே பரதன் சுவாமி நிறைய நேரம் கலந்து உரையாடினார். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் சுவாமி ஒரு பொக்கிஷம். அதில் ஒரு சின்ன அம்சத்தைத்தான் இன்று நாம் பார்த்திருக்கிறோம்.
இதே மாதிரி எவ்வளவோ விஷயங்களிலே மீமாம்சா சாஸ்திரம், சம்பிரதாயம் இது முதலானவைகளிலே ஆழ்ந்த ஞானமுடையவர், ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட சுவாமி மூலமாக பல விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் அடியனுக்கு ரொம்ப அதிகமாகவே இந்த சமயத்தில் இருக்கிறது. சுவாமியை இந்த பாட்காஸ்ட்டில் மறுபடியும் எழுந்திருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அடியன் இந்த ஒரு பாட்காஸ்ட்டை முடித்துக் கொள்கிறேன். அடியன். சிவதே ராமானுஜாய நமஹ. சிவதே ராமானுஜாய. அடியன்.